வீட்டுக்குள்ள எப்படியோ பழனிவேலும் சுகன்யாவும் போறாங்க. ஆனா சுகன்யாவுக்கு பாண்டியன் வீடு கொஞ்சம் கூட பிடிக்கல. சக்திவேல் முத்துவேல் வீட்டுல வசதியா இருக்கலான்னு பார்த்தா என்னடான்னு இந்த மனுஷன் இந்த குடிசைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். இங்க பாருங்க, நீங்க நான் சொல்ற பேச்சு தான் இனிமே கேட்கணும். என்னால எல்லாம் இந்த சின்ன ரூம்ல இருக்க முடியாது. உங்க மச்சான்ட்ட சொல்லி வேற ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம தனி கொடுத்துன போயிடலாம். அப்படியே சம்பளம் ஏத்தி கொடுக்க சொல்லுங்க. பழனிவேலோட மைண்ட் வைஸ் சொல்லிட்டு, ஐயோ நம்ம வந்து வசமா மாட்டிட்டோமோ, பெரிய வாயாடியா இருக்கும் போல இது. இதுல வேற நம்மளுக்கு சம்பளமே இல்லைன்னு தெரிஞ்ச ஆட்ட ஆடுவாளே. அடுத்த நாள் சக்திவேலும் முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் நம்ம தோத்து போயிட்டோம். எப்படியாச்சும் அந்த பாண்டியன் மூஞ்சியில கரிய தேக்கலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பிடுச்சு. உடனே குமரவேல இருந்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் அதுக்கு கரெக்டான திட்டம் போட்டிருக்கேன். அரிசியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளும் பார்க்க தான்ல போறோம். சுகன்யாவும் காலையில எந்திரிச்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மைண்ட்ல யோசிக்கிறாங்க. இந்த மனுஷனை கூட்டிட்டு வரணும்னா கண்டிப்பா இந்த வீடு பிரிச்சிடணும். சக்திவேல் மாமா வேற புது மல்லிகை கடையை வச்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இந்த மனுஷன் வேற அங்க சண்டை போட்டுட்டு எங்க கூட்டிட்டு வந்துட்டான். அப்படியே யோசிச்சு வெளியே வந்து நிற்கும் போது அரிசி காலேஜ் கிளம்புறதுக்காக பேக் தூக்கி போறான். அங்கேருந்து குமரவேல் வந்து கையால பேசும்போது இங்க அவ கண்ணால பேசுறான். ஓஹோ, அப்ப இதுதான் அவங்க அடுத்த பிளானா? ஓகே, நம்மளும் எப்படியாச்சும் இந்த மனுஷனை கூட்டிட்டு வரணும்னா இந்த வீடு பிரிச்சிடணும். அப்ப நம்ம அவங்க பக்கம் தான் நிக்கணும். சரி, நம்ம போய் பேசிதான் பார்க்கலாம். முத்துவேல்கிட்ட போய் எனக்கு உங்க பிளான் எல்லாம் தெரியும்.